விஜய் ஆட்சி கவிழ்ப்பு, ஸ்டாலின் போடும் அடுத்த பிளான். அப்பா மகனுக்கு என்ன ஆட்சி? 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று தன் மகனான உதயநிதியை முதல்வராக அமர்த்தி பார்க்க வேண்டும் என்று கணக்கு போட்டார் ஸ்டாலின். அந்த கணக்கில் மண் விழுந்தது தான் மிச்சம். அதுவும் இப்போது கட்சி துவக்கிய சின்ன பையனிடம் தோற்றது இல்லாமல் தானும் தோற்று மூளையில் முடங்க வேண்டிய நிலைக்கு தள்ளிவிட்டாரே விஜய். அந்த ஆதங்கத்தில் தான் அப்பனும் மகனும் விஜய் ஆட்சியின் சில தினங்களில் மாதங்களில் கவிழும் என்று அங்கலாய்த்து வருகிறார். விஜய் ஆட்சி கவிழ்க்க ஸ்டாலினும் மகனும் எடுத்த நடவடிக்கை எல்லாம் தோற்று போனதை தவிர வேற ஒன்றும் இல்லை. இப்போது அவர்கள் புதிய அஸ்திரத்தை எடுத்துள்ளார்கள். அது என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். ஸ்டாலின் தாவேக அரசு 6 மாதங்கள் கூட நீடிக்காது என்று பேசி வருவது கலவையான விமர்சனங்களுக்கு ஆளாகி உள்ளது. இந்த ஆட்சியை கலைக்க திமுக முயற்சிக்கிறது என்று ஒரு தரப்பினரும், ஆட்சி நடத்தவே தெரியாமல் தானாக கவிழ்ந்துவிடும் சூழலில் இருப்பதைத்தான் சுட்டி காட்டுகிறோம் என்று மற்றொரு தரப்பினரும் முட்டு கொடுத்து வருகின்றனர். திமுகவின் இத்தகைய அணுகுமுறை சரியா என்ற விவாதம் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. திமுக என்றாலே ஆளுங்கட்சியாக இருப்பதை காட்டிலும் எதிர்கட்சியாகத்தான் சிறப்பாக செயல்படும். 1977 முதல் 1987 வரை எதிர்கட்சி அந்தஸ்தில் திமுக இருந்தபோது கருணாநிதி தான் தினசரி தலைப்புச் செய்தியாக இருப்பார். ஆட்சிக்கு எதிராக என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப் போகிறாரோ என்று அதிமுக ஒருவித கலக்கத்துடன் தான் நாட்களை நகர்த்தி வந்ததாக சொல்வர். அப்படிப்பட்ட திமுக தற்போது ஆட்சி கவிழ்ப்பு தொடர்பான குற்றச்சாட்டுக்கு ஆளாகியிருக்கு. ஒருவேளை தாவேகாவிடம் தோல்வி அடைந்ததை ஏற்க முடியாத நிலையில் இருக்கிறார்களோ என்ற எண்ணம் தான் இப்படி பேச வைக்கிறதா என கேள்வி எழுப்புகிறது. அதே சமயம் திமுக அப்படி ஒன்றும் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து விடவில்லை. 1991 நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா முதல் முறை ஆட்சியை பிடித்த போது திமுக வெறும் 2 தொகுதியில் மட்டும்தான் வென்றுச்சு. அதனுடன் ஒப்பிடுகையில் 2026 தேர்தலில் 59 இடங்களை பெற்று எதிர்கட்சி இடத்துல அமர்ந்திருக்கிறது. எனவே திறம்பட செயல்படுவதற்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியிடம் தோல்வியடைந்திருந்தால் இது போன்ற மனநிலைக்கு ஸ்டாலின் வந்திருப்பாரா என்பதே சந்தேகம்தான். புதிதாக வந்தவரிடம் தோற்றத்தை ஏற்க முடியல. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை விஜய் முதல்வரானதை இதுவரை ஏற்க மறுக்கின்றனர் ஸ்டாலினும் உதயநிதியும். விஜய் முதல்வரான யதார்த்தத்தை ஏற்கவில்லை என்பதைத்தான் அவர்களின் செயல்பாடுகள் காட்டுகின்றன. ஸ்டாலின் மட்டுமின்றி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேசும்போதும் கூட இந்த ஆட்சியை நாங்கள் கவிழ்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, தானாகவே கவிழ்ந்துவிடும் என்கிறார். இது மக்கள் மத்தியில் எதிர்மறையான உணர்வை தான் ஏற்படுத்தும். அகாலி தளத்திற்கு பின்னர் உயிர்ப்புடன் இருக்கும் ஒரே மாநில கட்சி திமுக மட்டும்தான் அந்த அளவிற்கு செல்வாக்கு குறையாமல் இருக்கு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கும் அளவிற்கு ஏன் அஞ்சி ஓடுகிறார்? விசாரணை எதிர்கொள்ள வேண்டியது தானே. இந்த இடத்துல தான் ஆட்சி கவிழ்ப்பு சதியில் ஈடுபடுகிறார்களோ என்ற கேள்வி சந்தேகம் வளர்க்கிறது. திமுக இனி ஒரு நாட்களில் மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேணும். அதை விட்டுட்டு அரசியல் ரீதியாக ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று சொல்வதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடாது. இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு தங்களது அணுகுமுறையை திமுக திருத்திக் கொள்ள வேணும். இல்லை என்றால் கருணாநிதி எப்படி எம்ஜிஆருக்கு எதிராக அரசியல் செய்ய முடியாமல் அவர் உயிருடன் இருக்கும் வரை அவரால் முதல்வராக முடியவில்லையோ அதுபோல ஸ்டாலினுக்கு ஏற்படலாம். அதன் பின் தன் மகனை முதல்வராக முடியாமல் போகலாம். இப்போது அண்ணாமலை வேறு அரசியலுக்கு வந்துவிட்டார். அதனால் இன்று அதிமுக என்ன நிலையில் இருக்கிறதோ அதே போல எதிர்காலத்தில் திமுகவுக்கு ஏற்படலாம். இது போன்ற விறுவிறுப்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.